வரும்போது ஒரு 5 நாட்கள் பெண்களை வந்து தனியாக உட்கார வைப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட் இருக்கணும், அவங்களுக்கு அந்த டைமில் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் இந்த காலத்து பெண் பிள்ளைகள் அதை சாத்தியப்படாதது. ஏன்னா அவங்களும் ஆண் பிள்ளைகள் மாதிரி நிறையா படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, அவங்களுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த 5 நாட்களும் அவங்க ஓட வேண்டியது வருது. முக்கியமான விஷயம் வந்து அந்த 5 நாட்கள் அவங்களால முடிந்த வரைக்கும் ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸு போகிறதுக்காக அவங்க யோகாவோ மெடிடேஷனோ இல்லை ஒரு நல்ல மூச்சு பயிற்சியோ செய்து அவங்க முதல்ல ரிலீஃப் ஆகணும். ரிலீஃப் ஆனால் மட்டும்தான் இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸை அவங்களால முதல்ல குணமாக்க முடியும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற உண்மையை தெரிந்து இதை சரி பண்ணிக்கணுங்கிற முதல் ஸ்டெப் வந்து என்ன, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து முதல்ல ரிலீஃப் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து சரியாக நம்ம அணுக போகிறோம், இதை சரி பண்ணிக்க போகிறோங்கிற மனநிலைமைக்கு முதல்ல வரணும். அடுத்தது உணவு. வெளி உணவுகள் எல்லாம் சாப்பிட என்ன ஆகும்னா உடம்புல வந்து நச்சுக்கள் சேர சேர இந்த ஹார்மோன் பிரச்சனை உருவாயிடும்.